இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இருக்கிறதுலே கொடுமையான ஒரு விஷயத்தை இன்றைக்கி அண்ணாமலை செஞ்சாருன்னா குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும். இப்போ தான் நிறைய பிரச்சனை ஓஞ்சி முடிஞ்சிருக்கு. அதனால் ரோஹிணி பார்லர் பேரையே மாற்றினதை சொல்ல வேணாம், அது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், எதுக்கு வீணா நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னா அவருக்கு துளி அளவும் சந்தேகமே வரலையா அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது. ஒருத்தங்க கண்டினியூஸாக நான் ஒரு பார்லரை ஓன் பண்ணுறேன், எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், என் கையில் காசு நிறையா இருக்குது, இன்னமும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்லாம் வசனம் பேசிட்டு எங்கள் அப்பா 14 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து தான் திருப்பி பார்லருக்காக செலவழித்த பணமும் கடன் வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு அந்த பார்லரை விற்றுட்டாங்க அப்படின்னா விற்றதுக்கான காசு வந்துருக்கணும். அப்போ அந்த விற்ற காசை வச்சு தான் இதை பண்ணாங்களா, இல்லை எதுக்காக விற்றாங்கன்னா அதில் அந்த காசு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக சின்னதாக நமக்கு யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கணும், அது முத்துக்கே வந்திருக்கணும். ஆனால் அதை இவர் அண்ணாமலைக்கு அதை பற்றி பேசவே வேணாம் அதை பற்றி நான் சொல்கிறத கேளு அதை பற்றி பேசாத அப்படிங்கிறார். ஸோ இப்போ குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவர் சொன்னது முக்கியமான காரணமே என்னென்னா, அவர் பேசுகிற விதத்தில் பேசி சரி பண்ணுவாருன்னா அதை மூடி மறப்பார் அப்படின்னா இவர்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தில் மாதிரி சொன்னால் சொல்யூஷனே என்ன அப்படின்னா நம்ம கண்டுக்காமல் போயிடுறதாண்டா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் முத்து தன்னுடைய மனைவி கிட்ட இதை மறைக்காமல் சொல்லிடுறது பெட்டர். அதாவது மீனா கிட்டக்க மீனாவோட ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதை யார்கிட்டையும் சொல்லாத தயவு செஞ்சு, அப்பா சொல்ல வேணாடாரு. நான் இன்றைக்கி போய் பார்த்தேன், ரோஹினியுடைய பியூட்டி பார்லருக்கு போய் பார்த்தா அங்கே அந்த பியூட்டி பார்லர் பேரே கிடையாது, விற்றுட்டாங்க. அது பார்த்தா விஜயா பியூட்டி வேர்ல்டு இல்லை, க்ரீன் பிராண்டுன்னு இருக்குது, ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஃப்ரான்ச்சைஸ்க்கு விற்றுட்டா, அதை சொல்லவே இல்லை. இவளும் ஓனர் கிடையாது, அங்கே ஒரு ஸ்டாஃபாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டா. மீனா இப்போதைக்கு எதுவும் சொல்ல போதில்லை, மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஆனால் நாளை பிற இந்த மாதிரி சின்ன விஷயம் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா முத்து இவரை மனோஜை கிண்டல் பண்ணதுக்கு மனோஜ் ஒரு இஸ்திரி பெட்டி வச்சு வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நிறைய பேர் எரிச்சப்பட்டாங்க. எதுக்காக போய் அப்படி சொல்கிறீங்க, முத்து இப்படி ஓவராக பேசுகிறாரு அப்படின்ட்டு. முத்து ஓவராக பேசுகிறதுக்கான காரணங்கள் இருக்குல்ல. ஏன்னா முத்து கார் துடைக்கிறாரு அப்படின்னும் போது விஷயம் தெரிஞ்ச உடனே பாருக்கு போய் வேலைக்கு சேர்ந்துருன்னு சொல்லி மனோஜ் பேசும்போது திருப்பி கொடுக்கணும் தானே. அவங்க பேசினாங்கன்னா நம்ம பேசாமல் போயிடலாம் அப்படிங்கிறது அண்ணாமலை மாதிரியே இவங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கடைசிக்கு ஒரு தலையில் ஏறி குதிச்சு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க தானே. ஸோ அதை பேசிட்டு போகும்பொழுது கடைசியில் முத்துவை எதுவும் செய்ய முடியல, அந்த கோபத்தை யார்ட்ட காமிச்சாங்க, மீனாட்ட தான் காமிக்கிறாங்க. மீனாவை போய் சமங்கிறதும், மீனாவை போய் இந்த பூக்கடையை ஓப்பன் பண்ணாதங்கிறதும், இதெல்லாம் ஒரு விஷயமா. இந்த பூக்கடையை போய் பெரிய இந்த டேர்ன் ஓவர் பண்ணுற பிஸ்னஸ்ஸு என் மருமக எப்படி என் பேரில் பியூட்டி பார்லர் வச்சுருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே இன்னொரு தடவை பேசும்பொழுது எந்த மருமகத்தை அப்படின்னு கேட்கணும். மீனா கேட்டு ரோஹிணி என் பேரில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், உங்கள் பேர் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா, அது அவங்க விற்று ரொம்ப நாளாச்சு, அதுக்கு பேர் க்ரீன் பிராண்டாக. இப்போ அதில் விஜயா பியூட்டி வேர்ல்டு ஒரு கடையே கிடையாது, அதை விட உங்கள் மருமக வச்சுருக்காங்க ஓனா கம்பெனி. நீங்கள்லாம் ஓனாவே அவங்கள்ட்ட கம்பெனி கிடையாது. அவங்க இப்போ அந்த கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம், சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்களாங்கிறத போட்டு உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் தான் பெரிய அதிர்ச்சி ஆகணும் விஜயாவுக்கு. ஏன்னா முத்து சொல்கிற விதமும் மீனா சொல்கிற விதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். முத்து கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணி சொல்லி முடிக்கும் பொழுது அந்த விஷயத்தோட வீரியம் அப்படியே உள்ளே இறங்காது, அது ஒரு இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக மீனா அப்படியே முகத்தை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு டக்குன்னு விட்டு அடித்தா அந்த சமயத்தில் தான் வலிக்க ஆரம்பிக்கும். இன்னும் இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரோஹிணி இருக்கும் போதே சொன்னால் ரோஹிணிக்கு இப்போ குட்டு உடஞ்சி ரோஹிணி என்ன தான் சமாளித்தாலும் இது ஒரு பெரிய இடியாகிடும் விஜயாவுக்கு. ஏன்னா விஜயா இன்னைக்கு கூட பேரை உங்கள் அம்மா பேர் வச்சுக்க வேண்டியதானம்மா அப்படின்றதுக்கு நீங்கள் தான் என் அம்மா, அதுக்காக தான் உங்கள் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, அம்மா பேர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டாய் ஒரு சரியான ஃப்ராடு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்பொழுது நமக்குமே பயங்கரமான ஒரு இம்பேக்டாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மீனாவை ஒரு முழு வில்லியாக விஜயா கூட இல்லை ரோஹிணி முடிவு பண்ணிப்பாங்க. ரோஹிணிக்கும் மீனாவுக்குமான சண்டை தான் அந்த மொத்த சீரியலாகவும் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையில் அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இதை மீனா சொல்லி உடச்சி விஜயாவுக்கும் ஆப்பா விஜயாவுக்கு ஷாக்கா ரோஹிணிக்கு ஆப்பா ஆனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை